ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3502 ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1 இதில் வந்து நவம்பர் டிசம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மே 2025 கொஸ்டின் பேப்பர் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். சரியா? இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பர், நவம்பர் டிசம்பர் 2024 கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், நேம் எனி 4 மெத்தட்ஸ் used for computation of deflections in structures கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துக்கோங்க. செகண்ட், differentiate perfect and imperfect frame கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. தேர்டு, write down the general slope deflection equations and state what each term represents அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அட் தி ஃபோர்த் ஒன், what are the sign conventions used in slope deflection method? ஓகேவா? எல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், define moment distribution method, ஹார்டி கிராஸ் மெத்தட். ஓகேவா? மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் என்னென்னு கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்த சிக்ஸ்த் வந்து ஸ்டேட் ஹவு தி ரிடண்டன்சி ஆஃப் ரிஜிட் ஃப்ரேம் இஸ் கேல்குலேட்டட். ஓகேவா? பார்த்துங்க. செவன்த், டிஃப்ரென்ஷியேட் ஸ்டிஃப்னஸ் மெத்தட் ஃப்ரம் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து ஏப்ரல் 2025 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அகைன் திரும்ப வந்து 2024 கேட்டிருக்காங்க, 2025 இது ரிப்பீட் கொஸ்டின், பார்த்துங்க. எயித் ஒன், கிவ் தி மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஆஃப் ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நைன்த், டிஃபைன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. டென்த் ஒன் வந்து ரைட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நவம்பர் 2024 கேட்ட அதே கொஸ்டினை ஏப்ரல் 2025 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டிஃப்னஸ் மெத்தட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தடைய டிஃபரன்ஷியேஷன் இல்லை மீனிங். ஓகேவா? டெஃபினேஷன் ரெண்டுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மற்றெல்லாம் அப்படி படித்து பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 11A. ஸோ 11Aல வந்து ஃபைண்ட் தி ஃபோர்ஸஸ் இன் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ட்ரஸ் ஷோன் ஃபிகர். தி ஆக்சியல் ரிஜிடிட்டிஸ் ஆர் சேம் ஃபார் ஆல் தி மெம்பர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட். ஸோ அது பேஸ் பண்ணி சம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? 11A. ஸோ 11B பார்த்தோன்னா டிட்டர்மின் தி வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் C இன் த ட்ரஸ் ஷோன் ஃபிகர். The cross-sectional area of the members AD and DE are 1500 mm square, while those of other members are 1000 mm square. Take E is equal to 2 GPa, gigapascal. ஓகேவா? சரி, இது வந்து இந்த வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி சம் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்து 12A பார்த்தோம் அப்படின்னா ஏ கண்டினியூஸ் பீம். ஓகே, இது நம்ம டிராயிங் கொடுக்கல. ஸோ நாமளே இந்த கொடுத்துக்க டேட்டா வச்சு நீங்களே டிராயிங் வரைஞ்சி அதுக்கப்புறம் சம் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? a continuous beam ABC consists of span AB is equal to 3 meter, BC is equal to 4 meter. The ends A fixed and C simply supported. AB and BC carry uniformly distributed loads of intensity 2 kN per meter and 4 kN per meter respectively. The beam is of uniform section throughout. What are its support moments? Draw the bending moment diagram for the beam. Use slope deflection மெத்தட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது கண்டினியூஸ் பீம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 12B பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் நமக்கு பீமே கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ஒரு பீம் ஒரு ஃப்ரேம்னு கேட்பாங்களே, இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டாக ரெண்டுமே பீமே கேட்டிருக்காங்க. நான் வந்து டிராயிங் கொடுக்கல. ஸோ நாமளாக கொடுத்துக்க டேட்டா வச்சு டிராயிங் வரைஞ்சி நீங்கள் வந்து சம போடணும். சரியா? பார்த்துங்க. A continuous beam ABC consists of span AB equal to 3 meter, BC is equal to 4 meter. The ends A and C being fixed. AB and BC carry uniformly distributed loads of intensity 4 kN per meter and 5 kN per meter respectively. The beam is of uniform section throughout. What are its support moments? Draw the bending moment diagram for the beam. Use slope deflection method. ஸோ ரெண்டுமே ஒரே அதே கொஷின் தான், 12A and 12B. ஓகேவா? ஓகே, சேம் தான். ஒரு நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், நம்பர் கூட மாற்றி கொடுக்கலாம், அதே கொஷின் தான் போட்டிருக்கேன். 4 5 நம்பர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகே. சரி, பார்த்துக்கங்க. அடுத்து 13A பார்த்தோம் அப்படின்னா a continuous beam ABC consists of span AB equal to 4 meter, BC is equal to 4 meter. The ends A simply support and C being fixed. AB and BC carry uniformly distributed load of intensity 5 kN per meter and 2 kN per meter respectively. The beam is of uniform section throughout. What are its support moments? Draw the bending moment diagram for the beam. Use moment distribution method. ஸோ 13A வந்து நம்ம கண்டினியூஸ் பீம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிராயிங் நம்ம கொடுக்கல, பார்த்துங்க. 13B பார்த்தோம் அப்படின்னா calculate the mid span moment for the span AB and BC of the continuous beam ABC shown in figure.
EI இஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து நமக்கு ஃப்ரேமே போல் அவங்க எல்லாமே பீம்லேயே கேட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 14A பார்த்தோம் அப்படின்னா a cantilever is subjected to single concentrated load P at the middle of the span. Calculate the deflection at the free end using flexibility matrix method. EI is uniform throughout. இது வந்து நமக்கு ஒரு பீம் கேண்டிலிவர் பீம் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து 14B வந்து ஒரு ஃப்ரேம் வந்துருக்கு. போர்ட்டல் ஃப்ரேம் ABCD with supports A and D are fixed at same level. Carries a concentrated load of 100 kN at center of the span AB. Span AB equal to BC equal to CD equal to 10 meter. EI is constant throughout. Analyze the frame by flexibility method. ஸோ இதில் வந்து ஒரு பீம் கேட்டிருக்காங்க, ஒரு ஃப்ரேம் கேட்டிருக்காங்க 4th யூனிட்டில். 5th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அனலைஸ் த ட்ரஸ் ஷோன் ஃபிகர் யூஸிங் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ ட்ரஸ்ஸு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 15B பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் பீம் கேட்டாங்க. A continuous beam ABC is fixed at A and simply supported over the supports B and C. AB equal to 11 meter and BC equal to 9 meter. Moment of inertia is constant throughout. A single concentrated central load of 120 kN acts on AB and a uniformly distributed load of 10 kN per meter acts over BC. Examine the final forces by stiffness matrix method and draw BMD, bending moment diagram. ஓகேவா? சரி, இது வந்து 15B. ஸோ நமக்கு பீம் கண்டினியூஸ் பீமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்ட் சியில் எது கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஸோ பார்ட் சியில் 16A பார்த்தோம்னா போர்ட்டல் ஃப்ரேம் ABCD with A and D are fixed at same level. Span AB equal to 6 meter. Carries a uniformly distributed load of 20 kN per meter. Span BC equal to CD equal to 5 meter. Carries uniformly distributed load of 5 kN per meter. EI is constant throughout. Assess the final forces by stiffness matrix method. இது யூனிட் 5. யூனிட் 5ல ஃப்ரேம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? யூனிட் 5ல ஃப்ரேம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 15B பார்த்தோன்னா கண்டினியூஸ் பீம் ABCD fixed at A and D and continuous over supports B and C. The span AB equal to 5 meter carries a central concentrated load of 10 kN. The span BC equal to 4 meter carries a uniformly distributed load of 4 kN per meter over the entire span of BC. The span CD equal to 6 meter carries a non-central concentrated load of 8 kN acting at the distance of 2 meter from the end D. Analyze the beam and draw bending moment diagram using moment distribution method and tabulate the results. இது வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க, கண்டினியூஸ் பீம் கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான். இது வந்து யூனிட் 3 வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? யூனிட் 3. ஸோ அதனால் வந்து ஃப்ரேம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் வந்து சுத்தமாக ஸ்கிப் பண்ண வேணாம், என்ன சொல்லிக்கோங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரியா? சப்போஸ் வந்து ரெண்டுமே ஃப்ரேம் வேணால் கஷ்டமாயிடும்ல. ஆனால் ஒரு இது படித்தாலே நமக்கு வந்து இது பார்ட்ஸுக்கு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் 2024 கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஸோ ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த மாதிரி இதை பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.